அம்மா இன்னைக்கு என்னம்மா ஸ்நாக்ஸ்? இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு ட்ரை பண்ண ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது நான் ஃபஸ்ட்டு மைதாவில் தான் செஞ்சேன். உங்களுக்கு வேணும்னா கோதுமையில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 2-3 கப் தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு வச்ச மாவை சப்பாத்தி மாவு மாதிரி தேய்க்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சின்னதாக இந்த மாதிரி மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு ரவுண்ட் ஷேப்பாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சின்ன வயசில் விளையாட்டு அம்மா கிட்ட வந்து பலகாரம் அதெல்லாம் வந்து அடிக்கடி செய்ய மாட்டாங்க. எப்போயாவது கேட்கும்போது என்ன தண்ணியிலையா சுடுறதுன்னு விளையாட்டை கேட்பாங்க. உண்மையாகவே இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணியில் தாங்க செய்ய போகிறோம். இந்த மாதிரி ரவுண்டாக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது அதில் இப்போ நான் வந்து 2-3 இது வந்து போட்டு எடுத்துக்கிறேன். போடும்போது உள்ளே போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெந்து வரும்போது மேலே வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வெந்துடுச்சுன்னு தெரியும். இது ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்து வெந்துடும். வெந்தது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் வந்து மேலே வந்து இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை வந்து மேலே தூவிட்டு அதுலேயே வந்து தேங்காய் துருவுனதை போட்டு மிக்ஸ் பண்ணால் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி. இது நாங்கள் மல்லி தான் சொல்லுவோம். நீங்கள் என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.